தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 20/5/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா இந்த முரளியில் நமக்கு குழந்தைகளாகிய நமக்கு ஆன்மீக தந்தை எச்சரிக்கை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை பற்றி பாபா இந்த முரளியில் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கார். இது இழப்பதற்கான நேரம் கிடையாது. இந்த சங்கமயுகம் அதிகமான வருமானம் சேமிக்கக்கூடிய நேரம். ஏன்னா வருமானத்தை சேமிக்க வைப்பதற்காக நான் வந்திருக்கேன், தந்தையாகிய நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு பாபா. அதே நேரம் இந்த வருமானம் அளவற்றதாக இருக்குது. யாருக்கு எவ்வளோ அடையணும்னு ஆசை இருக்கோ அவ்வளவு வருமானத்தை அடைய முடியும்ன்றார் பாபா. இது அழிவற்ற எப்படிப்பட்ட வருமானம்னு சொல்கிறாருன்னா, இது அழிவற்ற ஞான ரத்தினங்களுடைய வருமானம். புத்தின்ற பையில் எவ்வளோ சேமிப்பு பண்ண முடியுமோ அவ்வளவு சேமிப்பு செய்து கொள்ளலாம். ஸோ பாபா எப்போ தந்தை ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறாரோ அப்பொழுதுதான் இந்த ஞானமும் ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறார் பாபா. அடுத்து நமக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாருன்னா, நீங்கள் அஹிம்சாதாரிகள் என்ற டைட்டில், அஹிம்சாதாரிகளாக இருக்கீங்கன்ற இந்த ஒரு ஸ்வமான் கொடுத்துருக்கார். இன்றைக்கி முரளியில் செக் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் பாபா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, முக்கியமானது நான் பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே கேட்கணும்னு பாபா இன்றைக்கி நமக்கு நிறைய அறிவுரைகள் கொடுத்துருக்கார். முரளியினுடைய ஹெட்டிங், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு அழிவற்ற வருமானம் பெற வைப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஞான ரத்தினங்களால் எந்த அளவு வருமானம் அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவு அடைய முடியும். கேள்வி: அசுர சம்ஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சம்ஸ்காரங்களை உருவாக்குவதற்கு எந்த விசேஷ முயற்சி செய்ய வேண்டும்? அசுர சம்ஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சம்ஸ்காரங்களை உருவாக்குறதுக்கு என்ன முயற்சி செய்யணும்னு பாபா கேட்குறார். பதில்: சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானிக்கான முயற்சி செய்யுங்கள். சம்ஸ்கார மாற்றத்திற்கான பயிற்சி என்ன சொல்கிறார் பாபா? ஆத்ம அபிமான பயிற்சி. தேக அபிமானத்தில் வருவதனால்தான் அசுர சம்ஸ்காரங்கள் ஏற்படுகின்றன. தந்தை அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக சம்ஸ்காரங்களாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். முதலில் நான் ஆத்மா, பிறகுதான் இந்த ஷரீரம் என்ற முயற்சி செய்யுங்கள். என்ன பயிற்சி செய்ய சொல்கிறார் பாபா? நான் ஆத்மான்ற பயிற்சி செய்யணும். அப்போ அசுர சம்ஸ்காரத்திலிருந்து தெய்வீக சம்ஸ்காரம் உடையவங்களாக நம்ம ஆகிடலாம். பாட்டு: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள், பகலெல்லாம் உண்டு கழித்தீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாட்டை குழந்தைகள் பல முறை கேட்டிருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இது இழப்பதற்கான நேரம் அல்ல. மிக அதிகமான வருமானம் சேமிக்கக்கூடிய நேரம் இதுவாகும். இந்த சங்கமயுகம் இழப்பதற்கான சமயம் கிடையாது. பாபா என்ன சொல்கிறார்? மிக அதிகமான வருமானத்தை சேமிப்பதற்கான சமயம். வருமானம் சேமிப்பதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். வருமானமும் அளவற்று இருக்கிறது. யாருக்கு எவ்வளவு வருமானம் அடைய வேண்டுமோ அடைய முடியும். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய வருமானம் ஆகும். அழியாத ஞான செல்வத்தினால் புத்தின்ற பையை நிரப்பக்கூடிய ஒரு வருமானம். இது எதிர்காலத்திற்கானது. அது பக்தி, இது ஞானம் ஆகும்.
எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆகிறதோ அப்பொழுதுதான் பக்தியும் ஆரம்பம் ஆகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. பாபா சொல்கிறார், எப்பொழுது தந்தை ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறாரோ அப்பொழுதுதான் ஞானம் ஆரம்பம் ஆகிறது. ஞானம் புது உலகிற்காக, பக்தி பழைய உலகத்திற்காக. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஆத்மா, பிறகுதான் ஷரீரம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. நாடகப்படி மனிதர்கள் அனைவரும் தவறானவர்களாக ஆகிவிட்டனர். அதனால்தான் முதலில் நான் உடல், பிறகுதான் ஆத்மா என்று தலைகீழாக புரிந்து கொள்கின்றனர். இது அழியக்கூடியது என்று தந்தை கூறுகின்றார். இந்த சரீரம் அழியக்கூடியது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், பிறகு விட்டுவிடுகிறீர்கள். சம்ஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது. சரீரத்தை எடுக்கிறோம், விடுறோம், ஆனால் சம்ஸ்காரம் ஆத்மாவில் இருக்குது. தேக அபிமானத்தில் வருவதால் அசுர சம்ஸ்காரம் ஆகிவிடுகிறது. பிறகு அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீகமாக மாற்றுவதற்காக யார் வர வேண்டியதாக இருக்குது? தந்தை வர வேண்டியிருக்கிறது. இந்த படைப்புகள் முழுவதும் படைப்பவராகிய அந்த ஒரு தந்தையினுடையது ஆகும். அவரை அனைவரும் தந்தை என்று கூறுகின்றனர். எவ்வாறு லௌகீக தந்தையையும் கூட தந்தை என்று கூறப்படுகின்றார். பாபா மற்றும் மம்மா, இந்த இரண்டு வார்த்தைகளும் எப்படிப்பட்ட வார்த்தை எதென்றார் பாபா? மிக இனிமையானது ஆகும். படைப்பவர் என்று தந்தையை தான் கூற முடியும். அவர் முதலில் தாயைத்தான் தத்தெடுக்கின்றார், பிறகுதான் படைப்புகளை படைக்கின்றார். எல்லையற்ற தந்தையும் கூறுகின்றார், நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன். பிரம்மா பாபா உடல்ல இவரது பெயர் பிரபலமாக இருக்கிறது. எப்படி பிரபலமாக இருக்குது? பாபா சொல்கிறார், பாக்யரதம் என்று கூறுகின்றனர். மனிதனின் சித்திரம்தான் காண்பிக்கின்றனர். எந்த காளை மாடும் கிடையாது. பாக்யரதம் மனித உடலுடன் இருக்கின்றார். தந்தை தான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகம் கொடுக்கின்றார். நான் பாப்தாதாவிடம் செல்கிறேன் என்று எப்பொழுதும் கூற வேண்டும். என்ன சொல்லணுன்றார் பாபா? நம்ம பாப்தாதாவிடம் வரோன்னு சொல்லணும். தந்தை என்று கூறும் பொழுது அவர் நிராகாரமாக ஆகிவிடுகின்றார். நிராகார தந்தையிடத்தில் சரீரம் விடும் பொழுதுதான் செல்ல முடியும். இப்படி யாருமே சென்றுவிட முடியாது. இந்த ஞானத்தை தந்தை தான் கொடுக்கின்றார். இந்த ஞானம் இருப்பதே தந்தையிடம்தான். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் இருக்கிறது. பாபாட்ட என்ன இருக்குது? அழிவில்லாத ஞான ரத்தினங்களுடைய பொக்கிஷம். தந்தை ஞான ரத்தினங்களின் கடலாக இருக்கின்றார். தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. ஞான ரத்தினங்களின் களஞ்சியமாக இருக்கின்றார். அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது. தண்ணீரை ஞானம் என்று கூறுவது கிடையாது. எவ்வாறு மனிதர்களிடத்தில் வக்கீல், மருத்துவர் போன்றவைகளின் ஞானம் இருக்கிறதோ அதுபோல் இதுவும் ஞானமாகும். எப்படிப்பட்ட ஞானம்? உயர்ந்த ஞானம். இந்த ஞானத்திற்காகத்தான் அனைத்து ரிஷி முனிவர்களும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல், இடை, கடை நாங்கள் அறியவில்லை என்று கூறி வந்தனர். அதை ஒரு படைப்பவர் மட்டுமே அறிவார். மரத்தின் விதையானவர் அவர்தான். சிவபாபா இந்த முழு மனித மரத்தின் விதையாக இருக்கிறார். சிருஷ்டியின் முதல், இடை, கடையின் ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுது கூறுவார். இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது எனில், பாபா சொல்கிறார், நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிறீர்கள். ஞானத்தை அடைந்து பிறகு ஞானத்தை அடைகிறோம். இப்போது அதுக்கப்புறம் பிராப்தியை அடைகிறீர்கள். அங்கு இந்த ஞானத்திற்கான அவசியம் இருக்காது. சத்தியுகத்தில் ஞானத்திற்கான அவசியம் இருக்காது. தேவதைகளிடத்தில் இந்த ஞானம் இல்லாததால்
அவர்கள் அஞ்ஞானிகள் என்பது கிடையாது. அவர்கள் இந்த ஞானத்தின் மூலம் பதவியை பிராப்தியாக அடைந்து விட்டனர். பலன் கிடைச்சிடுச்சு. பாபா, வாருங்கள், நாங்கள் பதீதத்திலிருந்து பாவனமாக எப்படியாவது அதற்கான வழி கூறுங்கள், அதாவது ஞானம் கூறுங்கள் என்று தந்தையை அழைக்கின்றனர். ஏனெனில் அறியாமல் இருக்கின்றனர். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நாம் எல்லாரும் பரம்தாமத்திலிருந்து நடிப்பதற்காக கீழே வந்திருக்கோன்ற விஷயம் பாபா சொல்றார், உங்களுக்கு தெரியும். அங்கு ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கும். நடிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறது. இது பழைய உலகம் எனில் அவசியம் புது உலகம் இருந்திருக்க வேண்டும். இது பழசுனா அவசியம் புதுசு இருக்கணும். அது எப்பொழுது இருந்தது, யார் ராஜ்யம் செய்தனர் என்பதை யாரும் அறியவில்லை. நீங்கள் இப்பொழுது தந்தையின் மூலம் அறிந்திருக்கிறீர்கள். நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? சிவபாபா வந்து சொல்லிக் கொடுக்கிறார். தந்தை தான். அவர் எப்படி இருக்கார்? ஞானக்கடலாக சத்கதியின் வள்ளலாக இருக்கின்றார். அவரைத்தான் அழைக்கின்றனர். பாபா வந்து எமது துக்கத்தை நீக்குங்கள், சுகம் சாந்தி கொடுங்கள். ஆத்மா அறிந்திருக்கிறது, ஆனால் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அதனால்தான் தந்தை மீண்டும் வந்து தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். மனிதர்கள் ஆத்மாவையோ பரமாத்மாவையோ அறியாமல் இருக்கின்றனர். ஆத்மாவிற்கு ஞானமே இல்லை எனும் பொழுது பரமாத்மா அபிமானிகளாக எப்படி ஆக முடியும்? முன்பு நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது ஞானம் கிடைத்திருப்பதால் புரிந்து கொள்கிறீர்கள். என்ன புரிஞ்சிட்ருக்கோன்றார் பாபா? ஆத்மாவுக்கு தந்தை பரமாத்மான்றதை புரிஞ்சிட்டோம். முகம் மனிதனாக இருந்தது, ஆனால் தோற்றம் குரங்கு போன்று இருந்தது போன்ற விஷயத்தையும் பாபா சொல்கிறார், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பொழுது தந்தை ஞானம் கொடுத்திருப்பதால் நாமும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டோம். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் கிடைத்திருக்கிறது. எவ்வளோ சந்தோஷமான விஷயம்! நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனில் இவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம். அப்படிங்கிறப்போ அது தெரிஞ்சிருக்கிறோன்னா பாபா சொல்கிறார், போதை எவ்வளவு இருக்க வேண்டும்? பாபா ஞான கடலானவர். அவரிடத்தில் எல்லையற்ற ஞானம் இருக்கிறது. நீங்கள் யாரிடம் வேண்டுமென்றாலும் செல்லுங்கள். சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானம் மட்டுமின்றி ஆத்மாவாகிய நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் அறியாமல் இருக்கின்றனர். தந்தையை நினைக்கவும் செய்கின்றனர். எப்படி நினைக்கிறோம்? எப்படி எல்லாரும் நினைக்கிறாங்க? துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர். இருப்பினும் ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறிவிடுகின்றனர். நாடகப்படி இது அவர்களது குற்றம் கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். மாயை முற்றிலும் கீழான புத்தி உடையவர்களாக ஆக்கிவிடுகிறது. புழுக்களுக்கு அசுத்தத்தில்தான் சுகம் கிடைக்கிறது. அசுத்தத்திலிருந்து நீக்குவதற்காக தந்தை வருகின்றார். மனிதர்கள் சாக்கடையில் மாட்டி இருக்கின்றனர். ஞானம் பற்றி அறியவே இல்லை எனில் என்ன செய்வது? புதை குழியில் மாட்டியிருக்கின்றனர் எனில் பிறகு அவர்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமாகி விடுகிறது. பாதி அல்லது முக்கால் பங்கு வெளியேற்றி கொண்டு வந்து பிறகு ஒருவேளை கைவிட்டு விட்டால் பாபா சொல்லார் கீழே விழுந்து விடுகின்றனர். சில குழந்தைகள் மற்றவர்களுக்கு ஞானம் கொடுத்து கொடுத்து ஸ்வயம் மாயையிடம் அடி வாங்கி விடுகின்றனர். ஏனெனில் என்ன காரணம்? ஏனெனில் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக காரியம் செய்து விடுகின்றனர். மற்றவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து தானே கீழே விழுந்து விடுகின்றனர். பிறகு அவர்களை வெளியேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது? ஏனெனில் மாயையிடம் தோற்று விடுகின்றனர். அவர்களுக்கு தனது பாவங்களே உறுத்தி கொண்டிருக்கும்.
மாயையிடம் யுத்தம் நடைபெறுகிறது அல்லவா? இப்பொழுது பாபா சொல்கிறார், நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். அவர்கள் புஜ பலத்தினால் யுத்தம் செய்யக்கூடிய இம்சை சேனைகள் ஆவர். நீங்கள் அஹிம்சாதாரிகளாக இருக்கிறீர்கள். இந்த ஆயுதமும் கிடையாது. நீங்கள் அஹிம்சையின் மூலம் ராஜ்யம் அடைகிறீர்கள். ஹிம்சைகளில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று காமத்தில் செல்வது, மற்றொரு ஹிம்சை மற்றவரை துன்புறுத்துவது. நீங்கள் இப்பொழுது இரட்டை அஹிம்சாதாரிகளாக ஆகின்றீர்கள். ஞான பலத்தின் இந்த யுத்தத்தை பற்றி யாருமே அறியவில்லை. அஹிம்சை என்றால் என்ன என்றும் யாரும் அறியவில்லை. பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் எவ்வளவு இருக்கின்றன. பதீத பாவனனே வாருங்கள் என்று பாடுகின்றனர். ஆனால் நான் வந்து எப்படி பாவனமாக ஆக்குகின்றேன் என்பது யாருக்கும் தெரியாது. பாபா சொல்கிறார், கீதையிலேயே தவறு செய்துவிட்டனர். மனிதனை பகவான் என்று கூறிவிட்டனர். சாஸ்திரங்களை உருவாக்கியது மனிதர்கள்தான். மனிதர்கள்தான் படிக்கின்றனர். தேவதைகள் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய அவசியமில்லை. அங்கு எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. ஞானம், பக்தி, பிறகுதான் வைராக்கியம். பாபா கேட்குறார், எதன் மீது வைராக்கியம்? பக்தியின் மீது, பழைய உலகின் மீது வைராக்கியம், பழைய ஷரீரத்தின் மீது வைராக்கியம். எதன் மேலெல்லாம் வைராக்கியம் உருவாகணுன்றது பாபா சொல்கிறார். இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது என்று தந்தை கூறுகின்றார். இந்த முழு சீச்சி உலகின் மீது வைராக்கியம். எத்தனை வைராக்கியங்கள் சொல்லியிருக்கார் பாருங்க. மற்றபடி புது உலகை நீங்கள் தெய்வீக பார்வையின் மூலம் சாட்சாத்காரம் செய்கிறீர்கள். இந்த தெய்வீக பார்வை நமக்கு பாபா கொடுத்துருக்கார். அதன் மூலம் அந்த புது உலகத்தை பார்க்க முடியும். நீங்கள் புது உலகிற்காகவே படிக்கிறீர்கள். இந்த படிப்பு ஒன்றும் இந்த பிறப்பிற்காக கிடையாது. வேறு எந்த படிப்பாக இருந்தாலும் அது இந்த ஒரு பிறப்பிற்காகத்தான். இப்பொழுது சங்கமம் ஆகும். ஆகையால் இப்பொழுது நீங்கள் எது படிக்கிறீர்களோ அதன் பிராப்தி எங்கே கிடைக்கும்? நமக்கு புது உலகில் கிடைக்கும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்ந்த பிராப்தி உங்களுக்கு கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகம் பிராப்தியாக கிடைக்கிறது. ஆக குழந்தைகள் முழுமையாக முயற்சி செய்து ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபானுடைய விருப்பம் என்ன அப்படின்னா எவ்வளவு பாபா கொடுக்குறாரு. ஆகையினால குழந்தைகள் நாம் முழுசாக முயற்சி பண்ணி ஸ்ரீமத் படி நடக்கணும். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவர் மூலம் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். அவர் சதா சிரேஷ்டமானவராக இருக்கின்றார். உங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குகின்றார். 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நீங்கள் தாழ்வானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நான் பாபா சொல்கிறார், சிவபாபா, நான் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். நான் இப்பொழுது பாக்யசாலி ரதத்தில் வந்து பிரவேசிக்கின்றேன். அவரை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். யார் பாக்யசாலி ரதம்? பிரம்மா தந்தையின் ரதத்தில் வந்து பிரவேசமாகிறார். உங்களது இப்போதைய மரம் மிகவும் சிறியதாகும். மரத்தை புயலும் தாக்கும் அல்லவா? இலைகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றன. பல மலர்கள் உருவாகின்றன. பிறகு புயல் தாக்கியதும் கீழே விழுந்து விடுகின்றன. சில நல்ல பழமாக உருவாகின்றன. இருப்பினும் மாயையின் புயலால் கீழே விழுந்து விடுகின்றன. மாயையின் புயல்கள் மிகவும் வேகமாக இருக்கிறது. அந்த பக்கம் புஜபலம், இந்த பக்கம் யோகபலம். யோகபலம்னா பாபா சொல்றார், அதாவது நினைவு பலம் ஆகும். நினைவு என்ற வார்த்தை நீங்கள் பக்கா செய்து கொள்ளுங்கள்.
அவர்கள் யோகா யோகா என்ற வார்த்தையை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். உங்களுடையது நினைவு ஆகும். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அதனால் நினைவு பலம்னு சொல்கிறார் பாபா. இதை யோகா என்று கூறுவது கிடையாது. யோகா என்ற வார்த்தை சந்நியாசிகளுடையது, மிகவும் பிரபலமானது. பலவிதமான யோக முறைகளை கற்றுக் கொடுக்கின்றனர். தந்தை எவ்வளவு எளிதாக கூறுகின்றார். சிம்பிளாக பாபா நமக்கு என்ன சொல்கிறார்? எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பாதி கல்பத்திற்கான, நம்மளை என்னன்னு சொல்கிறார் பாபா? நீங்கள் பாதி கல்பத்திற்கான நாயகிகளாக இருக்கிறீர்கள். நாயகன் ஒரு சிவபாபா, அவருடைய நாயகிகள் நாம் எல்லாரும். என்னை நினைவு செய்து வந்தீர்கள், இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். யாரும் ஆத்மாவை அறியவில்லை. அதனால்தான் தந்தை வந்து உணர வைக்கின்றார். இதுவும் புரிந்து கொள்வதற்கு மிக ஆழமான விஷயம் ஆகும். எது ஆழமான விஷயம்ன்றார் பாபா? ஆத்மாவை உணர்வது, அதை நமக்கு சொல்லி தருவதற்காக தந்தை வருகிறார்ன்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது மற்றும் அழிவற்றது ஆகும். ஆத்மாவும் அழியாதது, அதில் பதிவாகியிருக்கும் பாகமும் அழிவில்லாதது. இந்த விஷயங்கள் மேலோட்டமான புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்வது கடினமாகும். சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு மிகுந்த முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. ஞானம் மிகவும் எளிது. மற்றபடி என்ன முக்கியமான விஷயம்? விநாச காலத்தில் அன்பான புத்தி உடையவர் மற்றும் விபரீத புத்தி உடையவர் என்று நினைவிற்காகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. நினைவு நன்றாக இருக்கிறது எனில் அன்பான புத்தி உடையவர் என்று கூறப்படுவர். அன்பும், அந்த அன்பு கூட எப்படி இருக்கணுன்றார் பாபா? கலப்படமின்றி இருக்க வேண்டும். நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று தனக்குள் கேட்க வேண்டும். இந்த கேள்வி நாம் அடிக்கடி கேட்கணுன்றார் பாபா. நான் பாபாவை எவ்வளவு நேரம் இன்றைக்கி நினைவு செய்கிறேன். பாபாவின் மீது அன்பு வைத்து வைத்து எப்பொழுது கர்மாதீத் நிலை ஏற்பட்டு விடுமோ அப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு விடுவோம். மேலும் யுத்தம் ஆரம்பமாகிவிடும். எந்த அளவிற்கு தந்தையின் மீது அன்பு இருக்குமோ அந்த அளவு, எந்த அளவு பாபா மேலே நமக்கு அன்பு இருக்குமோ அந்த அளவு தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். சத்தோ பிரதானம் ஆகணும்னா பாபா மேலே என்ன இருக்கணும்? நமக்கு அழியாத அன்பு. தேர்வு ஒரே நேரத்தில் தான் நடக்கும் அல்லவா? எப்பொழுது முடிவு நேரம் நெருக்கத்தில் வருமோ அப்பொழுது அனைவரின் புத்தியும் அன்பானதாக ஆகிவிடும். பிறகு அந்த நேரத்தில் விநாசமும் ஆரம்பம் ஆகிவிடும். அதுவரை சண்டைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். மரணம் எதிரில் இருக்கிறது. யாரோ தூண்டுதல் கொடுப்பதால் தான் நாம் அணுகுண்டு தயாரிக்கிறோம் என்று அயல் நாட்டினரும் புரிந்து கொள்கின்றனர். பாபா சொல்கிறார், ஆனால் என்ன செய்ய முடியும்? நாடகத்தில் பதிவாகி இருக்கிறதல்லவா? தனது அறிவியல் பலத்தின் மூலம் தனது குலத்தையே விநாசம் செய்து கொள்கின்றனர். பாவன உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று குழந்தைகள் கூறுகின்றனர் எனில் பாபா சொல்கிறார், ஷரீரத்தை எடுத்து செல்ல மாட்டார். தந்தை எப்படிப்பட்டவராக இருக்கார்? அப்போ காலனுக்கெல்லாம் காலன் அல்லவா? இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. மிருகம் இறந்தால் வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி என்று பாடப்பட்டிருக்கிறது. விநாசம் நின்றுவிட வேண்டும், அமைதி ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். அரே, விநாசமாகாமல் சுகம் சாந்தி எப்படி ஸ்தாபனையாகும்? பாபா கேட்கிறார். ஆகையால் சக்கரத்தை பற்றி அவசியம் புரிய வையுங்கள். பாபா நமக்கு சொல்கிறார், இப்பொழுது சொர்க்க கதவு திறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது.
சாந்திதாம் சுகதாமத்திற்கான வாசற் கதவு என்பதை பற்றியும் என்ன பண்ண சொல்றார்? இன்னைக்கு ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இதன் பொருளையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மிக எளிதானது தான், ஆனால் கோடியில் சிலர் மட்டும்தான் புரிந்து கொள்கின்றனர். நீங்கள் கண்காட்சி போன்றவைகளில் ஒரு பொழுதும் மனமுடைந்து விடக்கூடாது. நிறைய பேருக்கு புரிய வைப்போம், புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி மனமுடைஞ்சிடக்கூடாது. பிரஜைகள் உருவாகின்றனர் அல்லவா? லட்சியம் மிகவும் உயர்ந்தது, உழைப்பு தேவைப்படுகிறது. உயர்ந்த லட்சியம்னா உழைப்பும் அதிகம். நினைவில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. இதில் பலர் தோல்வி அடைந்து விடுகின்றனர். அந்த நினைவு எப்படி இருக்கணும்னார் பாபா? நினைவும் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. உழைப்பின்றி யாரும் உலகிற்கு எஜமானர் ஆகிவிட முடியாது. முழு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி முயற்சி பண்ணணுன்றார் பாபா? முழு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு என்ன சங்கல்பம் எமர்ஜ் பண்ணிக்கணுன்றாரு? நாம் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம், பல முறை சுற்றி வந்திருக்கிறோம். இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம தான் இருந்தோம், பல முறை நாம தான் ஆனோம், மீண்டும் நாம் தான் எஜமானர்களாக ஆகிறோம். மாயை அதிக தடைகளை ஏற்படுத்துகிறது. பாபாவிடத்தில் சேவைக்கான செய்தியும் வருகிறது. இன்று வித்வான் மண்டலிக்கு புரிய வைத்தேன். இன்று இவருக்கு நாடகப்படி தாய்மார்களின் பெயர் பிரபலமாக வேண்டும். ஸோ பல இடங்களில் போய் எல்லாருக்கும் சேவா பண்ணுற செய்தியை பாபாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ பாபா சொல்கிறார், தாய்மார்களை முன்வைக்க வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது சைத்தன்ய தில்வாலா கோவில் ஆகும். நீங்கள் சைத்தன்யமாக ஆகிவிட்டால் பிறகு நீங்கள் ராஜ்யம் செய்து கொண்டே இருப்பீர்கள். பக்தி மார்க்கத்தின் கோவில்கள் இருக்காது. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஒரு தந்தையின் மீது கலப்படமற்ற அன்பு வைத்து வைத்து கர்மாத்தீத் நிலை அடைய வேண்டும். ஒரு தந்தை மீது கலப்படமற்ற அன்பு வைத்து வைத்து கர்மாத்தீத் நிலை அடைய வேண்டும். இந்த பழைய தேகம் மற்றும் பழைய உலகின் மீது எல்லையற்ற வைராகியம் ஏற்பட வேண்டும். இரண்டாவது, எந்த காரியமும் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக செய்யக்கூடாது. எந்த காரியமும் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக செய்யக்கூடாது. யுத்த மைதானத்தில் ஒரு பொழுதும் தோல்வி அடையக்கூடாது. இரட்டை அஹிம்சாதாரிகளாக ஆக வேண்டும். வரதானம், சுப பாவனையுடன் சேவை செய்பவர்களாக பாப் சமான், பாபாவிற்கு சமமாக அபகாரிகளுக்கு உபகாரம் செய்பவர் ஆகுக. அதாவது தீங்கு செய்பவர்களுக்கும் உதவி செய்பவர் ஆகுக. சுப பாவனையுடன் சேவை செய்பவர்களாக பாபாவிற்கு சமமாக அபகாரிகளுக்கும் உபகாரம், தீங்கு செய்பவர்கள் கூட உதவி செய்பவர் ஆகுக. பாபா சொல்கிறார், எப்படிப்பட்ட ஆத்மாவாயினும் தனது இரக்க உணர்வால் சுப பாவனையால் அவர்களை மாற்றிவிடுங்கள். இரக்க உணர்வு, சுப பாவனை, இதுவே உண்மையான சேவை. விஞ்ஞானிகள் கட்டாந்தரையிலும் பயிர் விளைவிப்பதை போன்று அமைதி சக்தியால் இரக்க மனதுடன் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்து பூமியை மாற்றுங்கள். அமைதி சக்தி, இரக்க மனம். சுய மாற்றத்தால், சுப பாவனையால் எப்படிப்பட்ட ஆத்மாவும் மாறிவிடும். ஏனெனில் சுப பாவனை அவசியம். பாபா சொல்றார், வெற்றியை பெற்று தரும். ஸ்லோகன், ஞான சிந்தனை செய்வதே
சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரம். ஞான சிந்தனை செய்வதே சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு ஆதாரம்.